ஒரே ஒரு அதிருப்தி என்னன்னாக்கா, இப்போ நம்ம கோழி, ஆடு, மாடோடு நிறுத்திக்கிறது ஓகே. பலி குடுக்கறதுல. ஆனா நரபலி வரைக்கும் அந்த மூட அது நம்பிக்கை ரொம்ப இப்போ தப்பு. இருக்கு. அத பத்தி அது ரொம்ப தப்பு. சரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம இந்தியாலயே ஒரே ஒரு இடத்துல நரபலி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்கன்னா கொடுங்கலூர் பத்ரகாளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளா. கண்ணகி இங்கேருந்து மதுரை எரிச்சிட்டு போய் அந்த அம்பாலோட அப்படியே உள்ள ஐக்கியமான இடம் அது. அந்த அம்மா அந்த காலத்தில் அந்த அம்மாவுக்கு நரபலி கொடுத்துருக்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கல்கத்தா காளி, அங்கே 2 காளி இருக்கும். ஒன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிபட்ட தட்சிண காளி, இன்னொரு அம்மா சுயம்பா வந்த கல்கத்தா காளி. அங்கே அந்த காலத்தில் சில குறிப்பிட்ட அதாவது மாந்திரிகத்தில் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க அதுக்காகவே இருப்பாங்க பாங்க. அவங்க முழுக்க முழுக்க நரபலி கொடுத்து தான் அந்த அம்மாவுக்கு அங்கே வச்சுருக்காங்க. மனுஷங்களை பலி கொடுத்து. இப்பவும் அந்த அம்மா கோவிலில் மட்டும் இன்னைக்கும் ஆடு மாடு பலி கொடுத்தபடி தான் இருக்கும். ஏன்னா அந்த தன்மையிலேருந்து அவங்களால மாற முடியாது. ஆனால் காஷி காளி அப்படி கிடையாது. உனக்கு அப்போ பிணம் தான் நைவேத்தியம் அங்கே. அதனால தான் அந்த பிணம் நாராது. அந்த மொத்த சுடுகாட்டுக்கு அத்தனை புணத்துக்கும் சொந்தக்காரிவ தான். அப்படி ஒரு செகண்டில் அப்படி உறிஞ்சி தீத்துருவா, முடிஞ்சிருச்சு. அது அப்புறம் எங்கேருந்து வாசனை வரும்? அது அங்கே பிரசாதம் ஆயிடுது அங்கே. அப்போ அதனால தானே அகோரிகள் சாப்பிட்டா அவங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேது. பிணத்தை சாப்பிட்றது. ஆமா, அதனால அவங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேது. அவசியமாக்கா. ஏன்னா பிணத்து மேலே இருந்து யாகம் பண்ணுவாங்க அகோரிகள். பிணத்தை சாப்பிட்றதையும் பார்த்துருக்கோம். அது ஒரு வழிபாடு. அது ஏன்னா ஒரு நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் பிணத்து மேலேயும் அவங்க உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பிணத்தோட தன்மையை பார்த்து அது அவங்களுக்கு தெரியும். இந்த பிணத்துக்கு தான் முக்தி கொடு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முக்தி கொடுப்பாங்க. அந்த ஆத்ம சரீரத்துக்கு முக்தி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பூஜையே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மேலே உட்காந்து ஜபம் பண்ணுறாங்களே, அதனால தான் அது அந்த ஆத்மாவுக்கு முக்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வெட்டி பாதி யாகத்தில் போடுவாங்க ஃபஸ்ட்டு. மீதியை அம்மாவுக்கு நிவேதியம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. என்ன புரியுதா உனக்கு? அதனால தான் அவங்களுக்கு இன்னி வரைக்கும் எந்த ஒரு டயரியாவோ எந்த ஒரு இதுவும் அவங்க ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சின்ன ஒரு வேஷ்டி தான் கட்டியிருப்பாங்க. ருத்ராட்ச மலை, பனி மலை, வெயில் எல்லாமே அவங்களுக்கு சர்வசாதனம். ஏன்னா பஞ்ச பூதங்களும் அவங்களோட ஐக்கியமாங்க.